மொத்தம் வந்து 8 வயசு குழந்தை ஒண்ணு, 4 வயசு குழந்தை ஒண்ணு, 5 வயசு பையன் ஒண்ணு, 2 பொட்ட பிள்ளைங்க ஒரு பையன். வேலூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு குடிச்சிட்டு அடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாருங்களாம். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வழி தெரியாம வந்துட்டு இருக்காங்க, சுத்திட்டு இருக்காங்க கிரிவல பாதையில. என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க தேவசேனா? ஆறுவது சுண்ணாம், ஏறுவது கரவேல், ஈவது வெள்ளக்கல், உடையது விலகல், ஊக்கமது கைவிடு, இன்னைகள் வேர்ப்பது இகழ்ச்சி, அயமிட்டுவான் ஒப்புரவு ஒழுங்கு, ஓதுவது ஒழியல், அவ்வை பேசி அங்கம் சிரிக்கேன். சூப்பர்மா, சூப்பரா பாரா சார். இது ஏமா வீட்ல இருந்து வந்துட்டாங்க. வீட்ல இருந்து வந்து ஏமா செல்லம்? அப்பா அடிக்குது. அப்பா அடிக்குது. உன்னி அடிப்பாரா அப்பா? உன்னி அடிப்பாரா? அழுவாதம்மா. பாட்டியம்மா 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 அழுவாதீங்க. செல்லக்குட்டியே, மாமா உங்களை சேர்த்து விடுறேன், நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். இப்போ உன்னையுமா அடிப்பாரு அப்பா வந்து? உன்னையும் அடிப்பாரா செல்லம்? பிள்ளைகளை கூட அடிப்பாங்க. செல்ல குழந்தைங்களை ஏமா வெயில கூப்பிட்டு சுத்துறீங்க? அதாம்மா, குழந்தைங்களை ஏன் வெயில கூப்பிட்டு சுத்துறீங்க? அவர் சொல்றாருமா. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. வாழ்க்கையே அப்படி போயிடுது, போர்க்காலமா போயிடுது. சாப்பிடுங்க, சாயந்தரத்துல சுத்துங்க. சுத்த வேணான்னு சொல்ல, காலையில நேரத்துல சாயந்தர நேரத்துல சுத்துங்க. வெயில் நேரத்துல பிள்ளைங்களை பாதி தான் வந்துக்கிறீங்க, பாதியே வரல, கால் தூசி தான் வந்துக்கிறீங்க. உங்களுக்கு பத்திக்காதுமா. பச்சை குழந்தைங்க என்னமா பண்ணணும் நான் சொல்றேன். கடவுளை கும்பிட்டோம், படிப்பு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படிக்காதா. அதிகபட்சம் 2வது படிப்பான், 1வது படிப்பான். என்ன சேர்க்கல அந்த குடும்பம் என்ன கிடைக்கல. என்ன ஊர் நீங்க? இந்த குழந்தைங்களை வந்து ஸ்கூல்ல சேர்த்து ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தா பாத்துப்பாங்க. என்ன பண்ணணும்? அதுதான் சொல்லி என்ன பண்ணணும் சொல்லுங்க. நல்லா பச்சா எனக்கு அதே சந்தோஷம் எனக்கு. உங்க ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறோம், ஓகேங்களா? வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் புஷ்டி ஒரு அம்பலம் பண்ணின்னு ஓடி போட்டாரு. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு சம்மதமா? உங்க பிள்ளைங்க தானே? சார் என் பசங்க தான் சார். பிள்ளைங்களை வந்து ஒரு குழந்தைகள் ஆசிரமத்துக்கு சேர்த்து இங்கே பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. பசங்க 12வது படிக்கிற வரைக்கும் பாத்துப்பாங்க. ஓகேவா உங்களுக்கு? நீங்க வந்து வேணா பாத்துட்டு போவீங்க. சரி, ஒரு நிமிஷம். அதுதான் சார் நாங்க நந்தே ரோட்ல பாத்தீங்கன்னா எத்தனை நாள் ஆகுறீங்க? 5-6 முறை வந்துக்கிறோம். என்ன வேலை செய்யறீங்கம்மா? நான் மேஸ்திரி வேலை கூட செய்வோம் சார். ஆனா அந்த காசு கூட புடிங்க குச்சிட்டு வரீங்க வீட்டுக்கு. நான் வேலைக்கே போறதில்லை இப்போ. சரி, இப்ப இந்த பிள்ளைங்க வந்து எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிள்ளைங்க வந்து எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வேலூர் தான் சார். இல்லம்மா, இப்ப பிள்ளைங்களை வந்து ஆசிரமத்துல சேர்த்துறீங்க, ஹாஸ்டல்ல சேர்த்துறீங்க. பிள்ளைங்க எங்க? என் பிள்ளைங்களை கூடு அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமத்துக்காரங்க கிட்ட போய் சண்டை போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் அதெல்லாம் வர முடியாது, நானே பாத்துக்குவேன் சார். அதெல்லாம் ஏன்னா நான் படிப்புக்கோசரம் நீங்க கேட்கறது கரெக்ட் தான். இப்போ எனக்கு கட்டின பொண்டாட்டிக்கு சோறு போட முடியல, குழந்தை நல்லா படிக்கணும், அம்மா படிக்க வச்சாங்க. ஓட்டல அப்பா 2வது கல்யாணம் பண்ணி அம்மா உட்காந்து சாப்பிடு, உட்காந்து சாப்பிடு. என்னைய வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு. ஆனா நான் படிக்கல, 7வதுல. சரி உட்காருங்க, இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. இன்னொரு செட்டு கொடுப்பா. மேடம் வணக்கம் மேடம், எப்படி மேடம் இருக்கீங்க? இவன் பையனா? ஒரே நிமிஷம் மேடம், ப்ளீஸ் மேடம், ஒரே நிமிஷம் லைன்ல. இது பாப்பாவும் பொண்ணா? 2 பொண்ணு ஒரு பையன். மேடம் 2 பொண்ணு ஒரு பையன், குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்க. இந்த குழந்தைக்கு என்னமா வயசு ஆகுது? 8 வயசு ஆகுது. இந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு 8 வயசு ஆகுது. அந்த பாப்பாக்கு 4 வயசு, 5. மொத்தம் வந்து 8 வயசு குழந்தை ஒண்ணு, 4 வயசு குழந்தை ஒண்ணு, 5 வயசு பையன் ஒண்ணு, 2 பொட்ட பிள்ளைங்க ஒரு பையன். வேலூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு குடிச்சிட்டு அடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாருங்களாம். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வழி தெரியாம வந்துட்டு இருக்காங்க, சுத்திட்டு இருக்காங்க கிரிவல பாதையில. ஆமா, எனக்கு ஏதாவது என் பிள்ளைங்க படிச்சா போதும் சார், எங்கன்னா ஹாஸ்டல்ல சேர்ந்து படிச்சா போதும் சார், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் சார்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் கேக்குறாங்க. சரி, அப்படியே இதுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க சார், குழந்தைங்களுக்கு குழுவாமுக்கு. இல்ல எந்த இடம் சொல்லுங்க, நான் எனக்கு ஆள் அனுப்புறேன். கரெக்டா நேர் அண்ணாமலை அந்த கோவிலுக்கு பக்கத்துலயே நான் உட்காந்து சாப்பிட சொல்றேன். நீங்க ஆள் அனுப்புங்க, அவங்களையும் உங்க கூட வர சொல்றேன். அவங்க உங்க ஹாஸ்டலையும் பாப்பாங்க, பார்த்து கூட சேர்க்கறேன். நான் சைல்டு கேர் அந்த மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நானே பண்ணிடுறேன். அவங்க சைல்டு கேர் தான் பண்ண போறேன், நான் பண்ணிடுறேன். பாருங்க, பண்ணிடலாம், லைன்ல வரேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் பாக்குறதுக்கு. ஏன்னா பிஞ்சு குழந்தைங்க. புரியுதுங்க சார், நீங்க சாப்பாடு கொடுங்க, நான் இப்ப ஆள் அனுப்புறேன். அழுவாதீங்க, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டேங்களா? நான் இப்போ உங்களுக்கு கால் பண்றேன், 2 மினிட்ஸ்ல நான் பண்ணிட்டு உங்களுக்கு பண்றேன். ஓகே மேடம், பண்ணுங்க. சரிங்க. உங்க பேர் என்னங்கம்மா?
பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்து நானும் சேர்த்துருக்கேன். வழியில பாக்குற பிள்ளைங்களாம் ஆசிரமத்துல சேர்த்துருக்கேன். பிள்ளைங்க எல்லாமே நல்லாவே இருக்கு. இங்கேயே நம்ம போய் கேட்கலாம் எங்கன்னா இருக்கு ஆஸ்பத்திரி அப்படின்னு. யமுனா ஆசிரமம் உள்ள பூந்து போயிட்டேன், எனக்கு தெரியல ரூட்டு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தா சரி சாப்பாடு கொடுங்க வாங்க வாங்கிட்டு போலாம் இப்படியே வந்து அப்படியே கேட்கலாம். சரி அழுவாதம்மா, நீ உட்காந்து சாப்பிடுவா, உட்காந்து சாப்பிடுமா. இன்னொரு செட்டு சாப்பாடு கொடு. ஊர்ல வேலை உள்ள கூட சார் 3 வருஷம் ரோட்ல இருந்தோம் சார். 3 வருஷம் ரோட்ல இருந்தேன். பிள்ளைங்களை வச்சுக்கண்ணா பிள்ளைங்களை வச்சு ரோட்ல இருந்தீங்களா? சர்டிபிகேட் ஒன்றும் வாங்கல, சொந்த சர்டிபிகேட் வாங்கல. சொந்த சர்டிபிகேட் வாங்கலையா? ராஜா ஸ்டாப்பிங் போலீஸ் மகளிர் பின்னாடி தெரியுமா ஸ்கூல் இருக்கு, அங்க 1ஆம் கிளாஸ்ல படிக்க வச்சேன். டீச்சர் கூட போன் பண்ணாங்க கூட. அப்புறம் என்னாச்சு? வீட்டுக்காரருக்கு பையன் வர முடியல மேடம், வர முடியல. ஏன் வந்தா என்ன பண்றாரு வீட்டுக்காரு? அங்க வந்தாலும் என்ன அடிக்கிறாங்க, அதுதான் பையன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே போலீஸ் ஸ்டேஷன்ல? சாப்பிட்றான் இன்னொரு வாட்டி குத்தம், இன்னொரு வாட்டி அவங்க அவ்வளோ சீக்கிரம் எடுக்கல. பாதியில் இருக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க உடனே. போதை தெரிஞ்சா பேசிக்கலாம் அப்படின்னு அவருக்கு. சரி, பிள்ளைங்க வந்து 100% நல்ல மனப்பான்மையில தானே சேர்க்கறீங்க? ஆமா சார், உண்மையா நல்லா படிக்கணும் தான் சார் நான் ஆசைப்படுறேன். ஆசிரமத்துல சேர்க்கிறோம், அந்த ஆசிரமத்துல இருந்து வருவாங்க. இப்ப நீங்க அவங்க கூடயே போங்க, ஆசிரமமும் பாருங்க. பிள்ளைங்க உங்களை மாதிரி கிட்டத்தட்ட 200, 300, 400 பிள்ளைங்க இருக்குது. ஆமா சார் அங்க ஓகேங்களா, போங்க. ஏன்னா பெண் பிள்ளைங்களா இருக்காங்க, குழந்தைங்க பெண். ரொம்ப ரோட்ல எல்லாம் படிக்க வச்சுருக்கேன் சார் நான். வீடு வாசலே இல்லை சார், எனக்கு வீடே கிடையாது. வாடகை தான் 3000 வாடகை என்னால கொடுக்க முடியல சார். பாப்பா உன் பேர் என்ன? தேவசேனா. அவையார் பத்தி சூப்பரா சொன்னா சார் எனக்கு. தேவசேனாவா? அவையார் பத்தி. சின்ன பாப்பா உங்க பேர் என்ன? சக்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, குட்டி பையன் உங்க பையன் பேரு? நம்பதான் சரி. சபரி. அம்மா உட்காந்து சாப்பிடுங்கம்மா, வருவாங்க உட்காருங்க. மேடம் சொல்லுங்க மேடம். ஆமா அந்த அம்மா இங்க தான் இருக்காங்க. அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் பேசுறேன் நானு. சரி அப்படியே லைன்ல இருங்க, மெர்ஜ் பண்றேன். ஆசிரமம் நீங்க கூடயே போய் பார்த்துட்டே போலாம். மாசத்துல ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். ஹலோ சார் வணக்கம் சார். சார் நம்ம நேரு அண்ணாமலை கோவிலுக்கு எதிரில் பிஞ்சு குழந்தைங்க 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன், குட்டி பையன். அவங்க அம்மா பாவம் ரோட்ல வச்சுட்டே சுத்துறாங்க. கிட்டத்தட்ட இங்கே 3 நாளா சுத்தி இருக்காங்களா, 3 வருஷமா ரோட்ல தான் வச்சிருந்துருக்காங்களா. குழந்தைங்களுக்கு ஆதரவு இல்லைங்க. கொஞ்சம் குழந்தைங்க படிக்க வைக்கணும், குழந்தைங்க படிச்சா போதும், எங்கன்னா இது பண்ணி ஹாஸ்டல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்தாங்க. அதுதான் நான் அன்னபூர்ணி மேடம் கால் பண்ணேன். இங்க வர முடியுங்களா சார்? சார் 5 பேர் சார். கொஞ்சம் நீங்க ஒரு கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட அவங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட பார்க்கலாம். சரிங்க சார், சரிங்க சார், ஓகேங்க சார். கண்டிப்பா நாங்க ரெஸ்கியூ பண்ணிடுறோம் சார். சார் எந்த இடம், அட்ரஸ் கரெக்டா சொல்லுங்க. நேரு அண்ணாமலையில. நேரு அண்ணாமலை எதிரிலே மேடம். ஓகே ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அட்ரஸ் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். ஓகே தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ ஓகே மேம், தேங்க்யூ. அக்கா உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியாது, உங்க தம்பி மாதிரி பிள்ளைங்களை நல்ல இடத்துல சேர்த்து விடுறோம். சரிங்களா? உட்காந்து சாப்பிடுங்க. திருவள்ளப்பாதுல ஆதரவற்ற குழந்தைங்க எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேரை சேர்த்துருக்கோம். சரிங்களா? நல்லாதான் இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வராங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா ஓகேங்களா, நீங்க எடுக்கிற முடிவுல தீர்க்கமா இருங்க. ஆமா சார், அவங்க படிக்கணும் சார். நான் வந்து பார்த்துட்டு போவேன் சார். இங்கேயே அவங்க படிக்க வச்சு ஸ்கூல்ல சேர்த்து அவங்களுக்கு வந்து துணிமணி கொடுத்து அவங்க 12வது படிச்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்துப்பாங்க சார். அவங்க நல்லா நீங்க வந்து பார்த்துட்டு போலாம். 12வது படிச்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்துப்பாங்க. உங்க பேரு? என் பேர் அம்மு சார். உங்க பேர் அம்மு. இவங்க அம்மாவா? அம்மா சார். அப்பா என்ன பண்றாரு உங்க அப்பா? அப்பா இல்ல, அவர் வேற கல்யாணம் பண்ண போயிட்டாரு. அப்பாவும் இல்லையா? அம்மா நானு தம்பி கல்யாணம் அவங்க தனியா போயிட்டாங்க. நாங்க மட்டும் தான் அம்மா தான் என் கூட எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓட்டை செஞ்சு வாட்டர் கேன் போய் நீங்க இங்க கிருவலப்பாதிக்கு எதுக்கு வந்தீங்க? நாங்க அதான் ஹாஸ்டல் என்ன இருக்கும் கேட்டு விசாரிக்கலாம்னு அப்படியே வந்தோம் சார். எத்தனை நாளா இருக்கிறீங்க திருவண்ணாமலை? இப்ப இங்க 2 நாள் தான். அது வந்து 2 நாளா இருக்கிறீங்களா? யாருமே 4 முறை வந்து போய்க்கிறேன். ஆனா இந்த பக்கம் வந்தது இல்ல. இல்லம்மா, 2 நாளா இருக்கிறீங்களா? யாருமே சொல்லலீங்களா பிள்ளைங்க ஏன் அப்படி இருக்காங்க ரோட்ல ஆசிரமத்துல சேருங்கன்னு சொல்லலீங்களா? இல்ல, கைலாங்கடையில இருந்ததுனால தெரியாது அவங்களுக்கு யாருக்கும். ரோட்ல இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. கைலாங்கடை என்ன பத்துப்போம். ஏன்னா காலத்துல எப்படி பட்ட பொண்ணு வச்சுன்னு வரீங்களா? குழந்தைங்க எல்லாமே எம்மா பேர் தவிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? வாழ்க்கையை அழுதுட்டு வாழ்க்கையை தவிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் குழந்தைங்க எல்லாமே இந்த மாதிரி முத்தான குழந்தைங்க இருந்து அந்த மாதிரி சார். ஒரு குழந்தை தான் இறந்துச்சு.
சரி உட்காந்து சாப்பிடுமா. நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். இங்கே இருங்க, இங்கே இருங்க, இங்கே போகாதீங்க. போதுமா சாப்பாடு கொடுக்கட்டுமா? நீ தான் சார் இந்த பக்கம் வந்தனால கடவுளை காமிச்சிக்கிறாரு வெள்ளாமலையாரு. சேர்த்து விடுங்க, வழி இருக்கு அது. சரி சரி. ஆனா இந்த பக்கம் ஒரு வாட்டி கூட வரலாம்னு ஆசைப்பட்டானா வர முடியாது. வீடியோல பார்த்து வரணும்னு ஆசைப்படுவானா வர முடியாது. இன்னைக்கு குழந்தை வந்தேன் ஹாஸ்டல் என்ன இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு. சரி உட்காந்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சேர்த்து விடலாம், சாப்பிடுங்க. தேவசேனா நல்லா படிப்பியா? நல்லா படிப்பியா? என்ன படிக்கிற? ஒன்னாவது. சர்டிஃபிகேட் இல்லாம கொஞ்சம் நாள் படிச்சிருந்தாங்க. சரி சரி. இங்க சர்டிஃபிகேட் அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க தேவசேனா? வீராம்பு ஆறுவது சின்னாம் ஏறுவது கரவேல் ஈவது வெள்ளக்கேல் உடையது விளம்பல் ஊக்கமது கைவிடு என்ன இசைகளே வேர்ப்பது இகழ்ச்சி அயமிட்டுவான் ஒப்புரவு ஒழிது ஓதுவது ஒழியல் அவ்வை பேசி அங்கம் சிறுகேல். சூப்பர்மா, சூப்பரா பாரா சார். இது பார்த்தா எனக்கு ஆச்சரியமா. நீ படிக்க அதுக்கப்புறம் என் ஸ்கூல் போலியா நீ? ஏன் இல்ல லீவ். ஏமா வீட்ல இருந்து வந்துட்டாங்க. வீட்ல இருந்து வந்து ஏமா செல்லம்? அப்பா அடிக்குது. அப்பா அடிக்குது. உன்னையும் அடிப்பாரா அப்பா? உன்னையும் அடிப்பாரா? அழுவாதம்மா. பாட்டியம்மா 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 அழுவாதீங்க. செல்லக்குட்டியே மாமா உங்களை சேர்த்து விடுறேன், நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். இப்போ உன்னையும் அடிப்பாரு அப்பா வந்து? உன்னையும் அடிப்பாரா செல்லம்? என் பிள்ளைகளை கூட அடிப்பாங்க. செல்லக்குட்டி இங்கே இரு, மாமா உன்னை சேர்த்து விடுறேன், ஓகேவா? இங்கே சாப்பிடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். இந்த சாப்பாடு இருக்கு, நான் கொடுத்துட்டு வரேம்மா, சரிங்களா? தேவசனா பாய். நல்லா படிக்கணும். மாமா ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். ஹாஸ்டல்ல உனக்கு துணி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. உங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க விளையாடுறதுக்கு. ஸ்கூல் போயிட்டு வரலாம். நீ நல்லா படிச்சு என்ன ஆக போறீங்க? போலீஸ். போலீஸா என்ன பண்ண போறீங்க? எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. குட்டி சக்தி குட்டி நீங்க என்ன படிக்க போறீங்க? டாக்டரா? பிள்ளை ஸ்கூல் போச்சா இல்லையா? பால்வாடி. நீங்க போனீங்களா சார் ஸ்கூலுக்கு? போனீங்களா? புக் இருக்கு, 2 பேருக்கு வந்தாங்க. சரி சரி செல்லம். கையில வச்சு ஒரு வாரமா வச்சிருக்கேன். வா வா வாங்க. தண்ணியா? சரி சப்பால் போட்டுக்கோ. சரி சாப்பிடுங்க. அக்கா அப்பா இங்க இருக்கட்டுங்க, பாத்துங்க. இந்த வரேங்கம்மா, நான் சாப்பாடு கொடுத்துட்டு டெய்லி சாப்பாடு கொடுப்பேன். நான் டெய்லி இங்க சாப்பாடு கொடுக்குறவங்க நாங்க, அதனால ஒன்றும் பயப்படாதீங்க, சரிங்களா? குட்டி பொண்ணு நீ படிச்சு போலீஸ் ஆகி உங்க அப்பா மாதிரி யார் யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நீ தண்டனை வாங்கி கொடு. பிள்ளைங்களை யார் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடு, சரியா? பிள்ளைய கூட அடிக்கிறாங்க. போதுமா சாப்பாடு? இன்னும் வேணுமா? போதுமா? சரி அங்கிள் இதை வரேன். என்ன அதை வரேங்கம்மா. தாத்தா என்ன தாத்தா சாப்பாடு? இல்ல இல்ல அந்த பிள்ளைங்க சாப்பிட்டோம், நாம சாப்பாடு இருக்குல்ல போய் கொடுத்துட்டு வரணும்ல, அதுதான் அதுக்குள்ளே கிளம்பிட்டேன். சரி சரி. சபரி சபரி சாப்பிடு. பாய் அம்மா. அதை வருவாங்கம்மா, இருங்க, இந்த வருவாங்க. வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பா. பிஞ்சு குழந்தைங்களை பார்க்கும்போது எப்படி மாமா இருக்குது? அந்த பிள்ளைங்களே அடிப்பானா மாமா அப்பா வந்து? எப்படி பழகு அவ்வளோ அழகா சொல்லிட்டு போறேன் குழந்தை. எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. 3 குழந்தைங்களை பெற்று அந்த ஆள் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு தகப்பனா சரியில்லை. அதுவும் பாரு கடவுள் நம்ம கண்ணிலே எல்லாத்தையும் காமிக்கிறாரு பாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா இந்த மாதிரி பார்க்கும்போது. அந்த பிள்ளை சொல்லும் போது எப்படி இருக்கு பாத்தியா? ஆத்தி சூடி அறம் செய்ய விழும்பு அது அப்படியே டக்கு 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 டக்குன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. பேர் அழகா வச்சிருக்காங்க பேர். நம்மள யாரு குழந்தைகள் நல காப்பகம் இருக்குல்ல, அவங்க வராங்களாம். அதான் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்ட்டாங்க. வந்துருவாங்க. டேய் சாப்பிட்றா. நீங்க என்னம்மா வேலை செய்றீங்க? அதுக்கு முன்ன வேலைக்கு தான் போயிருந்தேன், ஹோட்டல் வேலைக்கு. இப்போ போறதில்ல, இதுதான் போவோம் பசங்களை. இல்ல இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப உங்க வீட்டுக்காரர் வந்து இவங்க ஆசிரமத்துல ஏதோ கவர்மெண்ட் ஏதோ போய் சேர்க்கும் போது என் பிள்ளைங்களை என்கிட்ட கூட அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னு நான் எங்க வேணா பேசுறேன். அதுதான் படிப்புக்கோசரம் நான் சேர்த்துக்கிறேன். நீ சரியில்லை.
அப்படிதான் நான் சொல்ல முடியும். எந்த வேலைக்கும் நினைச்சா படிக்க வச்சிருக்கலாம்ல. கண்டிப்பா படிக்க வச்சிருக்கேன். நம்ம குழந்தை எவ்வளவு படிக்கணும், எத்தனை படிக்க வேண்டியது? மூணாவது படிக்கணும். 4வது படிக்க வேண்டியது 8 வயசு. சோறு வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுறது. அப்புறமா கேட்டா அடிக்குது. என்னாச்சு 6 தைலுங்க நெத்தில கையை விட நடக்குது. போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி யாருமே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. சொல்லி எடுக்கலாம். ஏற்கனவே ஒரு அடிக்க நான் பயந்து போல. ஒரு பால் என்ன எடுக்க மாட்டாங்க கேஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவரு போதையில இருந்தா நீ போய் பேசினா எடுத்துப்பாங்களேம்மா. அவரு போதையில இருக்கிறாரு, விட்டுருங்க. நீ போய் சொல்லலாம்ல. வயல என்ன பண்ணிட்டா என்ன பண்றது? போதையில ஒண்ணும் பண்ண மாட்டாங்கம்மா. குட்டி பாப்பா, உனக்கு யார் தேவசேனான்னு பேர் வச்சது? தேவசேனா தானே உன் பேரு? யாருமா? போலீஸ் ஆக போறியா? பெரிய போலீஸா? சரி. இவங்க டாக்டரா? டாக்டரா நீங்க? சக்தி. நீ என்னடா ஆக போற சபரி? நீயும் போலீஸ். போலீஸா என்னடா பண்ண போற? சாப்பிடு 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 சாப்பிடு. வாழ்க்கையில எவ்வளவோ பேர் எனக்கு போன் பண்ணுவாங்கம்மா. குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லை, வேண்டிக்குங்க. 20 வருஷமா குழந்தை இல்லை, வேண்டிக்குங்க. 5 வருஷமா குழந்தை இல்லை, வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபோன் பண்ணுவாங்க எவ்வளோ பேர். நம்ம இன்னொரு பக்கம் பார்க்குறோம், எவ்வளோ குழந்தைங்க இருக்கு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு பெற்றவங்க சரி கிடையாது. சரி எல்லாத்தினால இந்த மாதிரி தான் ரோடு தான் கிடக்கணும். அப்பா அம்மா சரியில்லை. அம்மா சரினா அப்பா சரியில்லை, அப்பா சரினா அம்மா சரியில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ அழகா சொல்றது. என்ன வேணும் உனக்கு? வா நான் வாங்கி தரவா. வா வா. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க போங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ஓடு அக்கா கொடுங்கக்கா. என்ன கேட்குறது குழந்தைங்க கொடுக்க. என்ன வேணும்? ஜூஸ்லாம் வேணாம். இந்த 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 ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாது. அது வந்து கெமிக்கல் அதெல்லாம் கலப்பாங்க. பிஸ்கெட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. கொடுங்க கொடுங்கக்கா. என்னம்மா சார் சைல்டு ஹெல்ப்லைனா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என் ஃபோன் எடுத்துனோடா. டே கண்ணா என் ஃபோன் எடுத்துட்டு வா. 2 வீலர்லேயே போறீங்களா? சார் இது வீடியோ பண்ணாதீங்க. இல்லை இல்லை நான் பிளர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய குழந்தைங்க நம்ம சேர்த்துருக்கோம். பிளர் பண்ணிவிடுவோம். மேடம் சைல்டு அந்த நம்பர். சார் இப்போ அங்கே இல்லை சைல்ட் லைனு. அது அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம போடிங்க எது வேணாலும் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இது நான் பிளர் பண்ணிடுறேன். ஃபுல்லாக பிளர் பண்ணிடுறேன். ஃபுல்லாகவே பிளர் பண்ணிடுறேன். பிளர் பண்ணிடுறேன். அதனால ரோட்ல தான் வரும் 3 வருஷமா. வேலூர்ல கூட இங்கே ஒரு 4-5 முறை வந்து போயிடும். சொந்த ஊர் வேலூர் தான். சொந்த ஊர் வேலூர். வேலூர் கஷ்டா. நான் கூட 3 வருஷமா ரோட்ல தான் இருந்தோம் வேலூர்ல. பசங்க இல்லை அவ்வளோ யாருக்கும் தெரியாது. நாங்கள் ரோட்ல தான் இருக்கோம். பசங்களாம் ஸ்கூல்ல தான். பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கலீங்களா? இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கல. ஜாயின் பண்ணலவங்க 1ஆம் கிளாஸ்ல உட்கார வச்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல? எங்க வீட்டுக்காருக்கு பையன் ராஜா மதுரை ஸ்டேஷன் பின்னாடி. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவங்க குடிச்சிட்டு அவங்களும் வந்துக்கிறாங்க. அங்கேயே சுற்றினுக்குறாங்க. குழந்தைங்களை கூட அடிக்கிறாங்களா? குச்சிலே தான் இருக்காரு. இப்போ எங்க இருக்காரு? இப்போ அங்கே தான் இருக்கிறாரு. வேலூர்ல தான். நீங்க மட்டும் கூப்பிட்டீங்க? நாங்கள் மட்டும் இட்டுன்னு வந்தேன். நம்மளுக்கு அந்த ஊரே வேணாம் அப்படின்னு வந்துட்டேன் சார். நான் பசங்களுக்கு ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா? பசங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை சார். படிக்கல சார். நாங்கள் பசங்க படிக்கணும் சார். அதுதான் ரோட்டில் என் கூட படுகிறாங்க பஸ்ஸில். நீங்கள் வந்து வாட்டர் பெண் பெண் குழந்தையா இருக்குது பிள்ளைங்க. ப்ரூஃப் எதுவுமே இல்லையா? இல்லை எந்த ஆதார் கார்டு இருக்கு? எந்த மட்டும் ஆதார் கார்டு இருக்கு. 3 பசங்க சர்டிஃபிகேட் அது ஜெராக்ஸ் இருக்குது. சீட் தராங்கல்ல குழந்தை கொண்டு தான் இருக்கு. டேட் ஆஃப் பர்த் தான் சார் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். குழந்தைங்க படிக்கணுன்றது எல்லாமே ரைட் தான். ரோட்ல சொல்றது கேளுங்க. அப்பா அம்மா 2 பேருமே இருக்கீங்க.
சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹோம் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு நான் இங்கேயே சேர்த்து விட்டாலும் அவங்க அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. வேலூர் அங்க ஒரு குழந்தைகள் குழந்தை அங்கே இருக்கு சார். இதே மாதிரி இல்லங்கள் அங்கே அங்க சேர்த்து விட்டாலும் ஓகேங்களாமா? அங்கே சேர்த்து விட்டோட பரவாயில்ல சார். சரிங்களா? ஓகே, நீங்கள் அங்கே தான் போகணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இங்கே வந்து குழந்தைங்களை வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா இங்கே வச்சுக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுல அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணுமா சார்? சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குழந்தைங்க அப்படின்றதுனால அங்கே இருக்கிற ஹோமுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க சார். அங்கே இருக்கிற சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே எங்கே வேக்கண்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த இடத்துல எந்த ஹோம்ல வேக்கண்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு இவங்களை அனுப்பிச்சி விடுவாங்க சார். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். உங்க நைனா உன்னையும் அடிப்பாரா? இந்த குழந்தை அந்த குழந்தை தான் குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு இந்த குழந்தை நீ சொல்ல ஆதிசூரி சொல்ல அங்கிள் கிட்ட நீ சொன்னே அறம் செய்ய வீரம்பு ஆறுவது சின்னம் ஏழ்வது கரவல் ஈவது வெள்ளக்கல் உடையது விலகல் உக்கமது கைவிடல் எண்ணெய்கள் ஏற்பது இகழ்ச்சி அயமிட்டுவான் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளிகள் அவ்வை பேசி அக்கம் சிரிக்கல். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை நம்ம வந்து எப்படியாவது நம்ம எங்க படுக்கிறீங்க நீங்க? இல்லமா நாங்க பிளர் பண்ணிட்டோம், முழுக்க பிளர் பண்ணிட்டோம். இது தப்பா எடுத்துக்காதீங்க, முழுக்க பிளர் பண்ணி நீங்க யாருன்னே தெரியாது. இல்ல இதுக்கு முன்னாடி பிளைன் என்ஜிஓல இருந்துச்சு. அப்ப அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். பட் ஆனா இப்ப கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுனால வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹையர் அபிஷியல்லாம் வந்து நீங்க எதுவுமே உங்களுக்கு தப்பான விஷயமா நம்ம பண்ணல. இப்ப நம்ம 108 ஆம்புலன்ஸ்ல இது பண்ணா கூட 108 ஆம்புலன்ஸ் சிறப்பா தான் காமிக்கிறோம். இருக்கிற அனைத்து அரசு பணியாளர்களும் சிறப்பா வேலை செய்யறாங்க. அதை தான் இன்னி வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கோம். ஒரே ஒரு இடத்துல கூட மிஸ்யூஸ் காமிச்சது கிடையாது. நீங்க 108க்கு ஃபோன் பண்ணுங்க, லாஸ்ட் என்ஜிஓக்கு ஃபோன் பண்ணுங்க. எல்லாருமே இங்க கலெக்டர் கூப்பிட்டு பாராட்டினாரு. அடுத்தது இன்னொருத்தர் வந்தாரு பாருங்க, அவரு கூப்பிட்டு பாராட்டி இந்த மாதிரி பிள்ளைங்க பார்த்தோம்னு நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்மளும் பிள்ளைங்க வச்சிருக்கோம். கண்டிப்பா சத்து நீ வா நீ வந்து சார் என்னம்மா பர்த் சர்டிஃபிகேட் ஆட்டோ ஆஸ்பத்திரியில பிறந்து சீட்டு தான் கொடுத்துக்கிறாங்க. அது வச்சுக்கிறீங்களா? என் பேரா வினோத்குமார். அண்ணா வேணா ஒரு நிமிஷம். பெரிய கோயிலா அந்த பக்கம் போகணும். சரி பிள்ளைங்க நல்லா இருந்தா பாய் ரொம்ப நன்றி சார். பரவாயில்லம்மா, பத்திரமா சார் நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல, நீங்க போங்க, போய் நல்லபடியா பிள்ளைங்களை சேருங்க. சரியா? தேவசனா குட்டி பையா பாய். உங்களை அங்க ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவாங்க. சரியா? முன்னாடி போங்க. மறக்க மாட்டேன் சார். எங்க கூட அந்த மாதிரி சார். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. ஹாஸ்டல்ல என்ன பண்ண இல்ல போவா இவ்வளவு தூரம். பாய்மா, பத்திரம் பாய்மா. பாய். சரிங்க. அண்ணா போங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை ரெஸ்கியூ பண்ணது நீங்க தானே முதல்ல வந்தீங்க. மகாலட்சுமியை பாத்துங்க. அன்னைக்கு போன்ல பேசணும். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். அந்த பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அது வேற யாருன்னா கூட விட்டுடலாமா? அவங்க சொல்லும் போது நமக்கு மனசு வலிக்குது. அவங்க அப்பா குஷ்டு வந்து அந்த பிள்ளைங்களை பண்ணும்போது லீகல் ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க சார். சரிங்க சார், தேங்க்யூ சார். லீகல் ஆக்ஷன் எடுக்காம இருக்க மாட்டாங்க. சிடபிள்யூசிக்கு போயிடுச்சுனால லீகல் ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். மேடம் தேங்க்யூ மேடம். குழந்தைங்க நல்லா இருக்காங்களா மகாலட்சுமிலா? தேங்க்ஸ். ஓகேங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? சரிங்கம்மா. சார் தேங்க்யூ சார். சார் உங்க நேம் சார்? ஓகே, தேங்க்யூ சார். அங்கேயே குஷ்டா அங்கேயே போய்க்கலாம். ஆமா எதுவும் பாவம் பொம்பளை பிள்ளைங்களா இருக்குதுக்கா, என்னக்கா பண்றது? சரிக்கா.